सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोक वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। இதுவரையில அர்த்தவாத வாக்கியங்களுக்கு தர்மத்துல எப்படி பிராமான்யம் கிடைக்கிறது, அர்த்தவாத வாக்கியங்களுக்கு எப்படி பிரயோஜன வத்துவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி இந்த அர்த்தவாதங்கள் 4 விதமா இருக்கின்றன. நிந்தா, பிரசம்சா, பரகிருதி, புராகல்ப பேதாத் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஒவ்வொன்றுத்துக்கும் அவைகளுக்கு உதாரணம் சொல்லி கொடுத்தார். அதுல 4 உதாரணம் சொல்லி கொடுத்தார். அசத்திரம் வா அப்படின்னு ஒண்ணு, அஸ்ருஜம்ஹின்னு ஆரம்பிச்சு ஒண்ணு, சோபதேஸ்யன்னு ஆரம்பிச்சு ஒண்ணு, வாயுமேவஸ்வேன பாகதேன்னு ஆரம்பிச்சு ஒண்ணு. இந்த 4மே கூட விதேயமான ஒரு பதார்த்தத்தினுடைய பிரசம்சைய சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா சொல்ற விதத்துல கொஞ்சம் பேதம் இருக்கு. எப்படின்னு கேட்டா, இந்த அசத்திரம் வா ஆகட்டும், சோபத்தேங்கிற அந்த வாக்கியம் ஆகட்டும், வாயுர்வைக்ஷேபிஷ்டா இதெல்லாம் ஆகட்டும், இந்த 3மே விதேயமான கர்மாவுல சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்ணி, அதாவது ஏதோ ஒன்றை புகழ்ந்து அப்பேற்பட்ட பதார்த்தத்தை கொண்ட கர்மாவினுடைய பிரசம்சாவை செய்யறது இப்படி இருக்கு. ஆனா இந்த அஸ்ருஜம்ஹி ரஜதம் யோ பரிஹிஷாதி அப்படிங்கிற இடத்துல மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. அத கிரந்தகாரர் காமிக்கிறார். அதாவது இந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம் எதுன்னு கேட்டால், ரஜத தான நிஷேதாவை சொல்ல வந்தார். ஆனா நிந்த பண்றது ரஜதத்தை பத்தி. அப்போ எதை சொல்ல பிரசம்சை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரஜத தான நிஷேதத்தை பிரசம்சை பண்ணணும். ஆனால் சம்பந்தமே இல்லாத ரஜதத்தை பத்தி சொல்றார் அப்படின்னு கேட்டா, இது எப்படி எந்த வழியில பிரசம்சை ஆறது விதேயத்துக்குன்னு கேட்டா, விதேயான்யமான ஒன்ன நிந்தனை பண்ணி அந்த மாதிரியான நிந்தனை இதுல இல்லையா விதேயத்துல எதை செய்யணும்னு சொல்றாலும் அதுல, அதனால இது பிரசம்சாவை உடையதா ஆறுது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இதுக்கு பிரசித்தமான உதாரணம் எதுன்னு கேட்டா, அபசவோவா அந்நே கோ அஸ்வேபியான்னு உதாரணம். யாகத்துல திரவியமாக விதிக்கப்பட்ட பசு அஜகா, அஸ்வஹா, இந்த 2 தவிர்த்து மற்ற பிராணிகள்லாம் பசுக்கள் எல்லாம் பசுவே இல்லை அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லி கொடுக்கிறது. அபசவஹா அந்நே, அந்நியன்னா மற்றவைகள், எதை காட்டிலும் கோ அஸ்வேபியா, பசுவையும் அஸ்வத்தை காட்டிலும் மற்றவைகள்லாம் ஒரு பசுக்களே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பசு அஸ்வஹா இவை காட்டிலும் மற்றவைகள் பசுக்களே இல்லை அப்படின்னு சொல்றதுனால அந்த மற்ற பசுக்களுடைய நிந்தா நமக்கு தெரிகிறது. அப்பேற்பட்ட மற்ற பசுக்கள்ல இருக்கக்கூடிய நிந்தாவானது எங்க இல்லை அப்படின்னு கேட்டா, இந்த அஸ்வத்திலையும் பசுவிலையும் இல்லை. அப்போ நிந்தா பாவகா இங்க இருக்கிறதுனால, நிந்த இங்க இல்லைங்கிறதுனால இது பிரசஸ்தமா ஆயிடுறது. அப்பேற்பட்ட பசுவையோ அல்லது அஸ்வத்தையோ கொண்ட கர்மா பிரசஸ்த கர்மாவாயிடுறது இப்படின்னு உதாரணம். அந்த மாதிரி இங்க கிரந்தக்காரர் சொல்லணும்னு பாக்கிறார். இந்த இடத்துல ரஜத தான நிஷேதாவை விதேயமா வச்சுண்டு பேசுறார் இந்த கிரந்தக்காரர். அதனுடைய பிரசம்சை எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா,
இதற்கு வேறாக அந்நியமாக இருக்கக்கூடியதான ரஜதத்தை நிந்தனை பண்ணி அந்த நிந்தனை இங்க இல்லைங்கிறதுனால, ரஜதான நிஷேதத்துல அந்த நிந்தனை இல்லைங்கிறதுனால இது பிரசஸ்தம் இப்படின்னு வச்சுட்டு பேசுறார். இப்போ ரஜத தான நிஷேதம் இருக்கே அதனுடைய பிரசம்சா தெரியறது. இதுதான் இங்க வித்தியாசம். மற்ற உதாரணத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் நேரடியாக பிரசம்சா தெரிகிறது. ஆனா இந்த அஸ்ருதம் ஹி ரஜதம் அப்படிங்கிற இடத்துல நேரடியா எதை பிரசம்ச பண்ணணுமோ, ரஜத தான நிஷேதத்தை பிரசம்ச பண்ணணும், ஆனா அதை பிரசம்ச பண்ணல. அதை காட்டிலும் வேறானதா இருக்கக்கூடியதான ரஜத தானத்தை பிரசம்ச பண்ணி அதை காட்டிலும் பின்னமா இருக்கு இல்லையா ரஜத தான நிஷேதா, அங்க இந்த நிந்தா இல்லையே, அதனால இது உயர்ந்தது அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார் கிரந்தக்காரர். இதுதான் மற்ற உதாரணம் காட்டிலும் இந்த உதாரணத்தில் இருக்கக்கூடியதான வித்தியாசம். தத்ர நிந்தார்த்தவாதஸ்ய விதேயான்ய நிந்தாத்வாரா விதேய பிராசஸ்திய பரத்துவம். இந்த சொன்ன உதாரணங்கள்ல நிந்தார்த்தவாதத்திற்கு பிராசஸ்திய பரத்துவம், பிராசஸ்திய போதகத்துவம் எப்படி அப்படின்னு கேட்டா, விதேயான்ய நிந்தாத்வாரா, விதேயம் எதுவோ, சொல்ல வந்தது எதுவோ, அதாவது இந்த இடத்துல ரஜத தான நிஷேதா, அதை காட்டிலும் வேறானது ரஜதம், அதனுடைய நிந்தாத்வாரா, அதை நிந்திப்பதின் வழியாக விதேயமான, அதாவது ரஜத தான நிஷேதா, அதை சொல்லதானே வந்தது, அதுல இருக்கக்கூடியதான பிராசஸ்தியத்தை சொல்லுவதாக இந்த உதாரணம் இருக்கிறது. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். விதேய பிராசஸ்திய பரத்துவம் இருக்கு, நிஷேத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது விதேயம் ஆகாது. இந்த இடத்துல இவர் இந்த உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறார். இந்த உதாரணத்தை காட்டிலும் நாம சொன்ன முன்னாடி அபசவோவா அந்நிய கோ அஸ்வேபியா அப்படிங்கிறது ரொம்ப தகுந்ததா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல விதேயமாகவே இருக்கும் அஸ்வஹா பசு ரெண்டும். அதனால விதேயமாகவே இருக்கிறதுனால அந்த உதாரணம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தெரிகிறது. ஏன்னா இங்க மெனக்கட்டு விதேய பிராசஸ்தின்னு அந்த விதேய பதம் வச்சிருக்கிறதுனால நாம இப்படி உதாரணாந்தரம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அஸ்ருஜம் இத்தியாதி ரஜத நிந்தாத்வாரா. இப்போ ரஜதம் என்னது? விதேயமாக எடுத்துக்கொண்ட ரஜத தான நிஷேதா, அதை காட்டிலும் வேறானதா இருக்கு அஜதம். இப்படி விதேயான்யமான ரஜத நிந்தாத்வாரா விதேய பூத, அதாவது இங்க சொல்ல வந்த விஷயம் விதேயம்னா இங்க சொல்ல வந்த விஷயம்னு வச்சுன்னு பேசுவோம். விதேய பூத ரஜத தான நிஷேத பிராசஸ்திய பரத்வே விரோதாபாவாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒரே வாக்கியத்திலே அஸ்ருஜம் ஹி ரஜதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு யோ பரிஹி ததாதி அப்படின்னு ரஜத நிந்தையும் அங்கே கேட்கப்படுகிறது. அதே சமயத்துல ரஜததான நிஷேதாவும் கேட்கப்படுறது. ரெண்டும் வெவ்வேறு பதார்த்தங்கிறதுனால ஒரே வாக்கியத்துல இந்த ரெண்டுத்தை பத்தி சொல்றது ஒன்றும் விரோதமாகாது, சரியா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதரேஷாம் திரயாணாம், மற்ற மூணு அப்படின்னா என்னென்னது? இந்த முதல் வாக்கியம் அசத்திரம் வா ஏதத் எதச்சந்தோமம் அப்படிங்கிற அந்த உதாரணம் ஆகட்டும், வாயுர்வை க்ஷேபிஷ்டா ஆகட்டும், அல்லது சோபதேஸ்ய முகம் ஏவம் வேதா ஆகட்டும், இதெல்லாம் நேரடியாக பிரசம்சைய சொல்றதாக இருக்கு. அதனால இங்க நமக்கு பெருசா விவரிக்க வேண்டியது இல்லை. இதரேஷாம் திரயாணாம் சாக்ஷாத் பிராசஸ்திய பரத்வமேவா வாயுர்வை இத்யர்த்தவாதஸ்ய வாயுஹு க்ஷிப்ரகாமித்வாத் அதீவ பிரசஸ்தா தேவதா, வாயு தேவதையானது வேகமாக செல்லக்கூடியது, அதனால மிகவும் பிரசஸ்தமானது, புகழுக்கு உரியது, அப்பேற்பட்ட தேவதா. அதஹா தத்தைவத்தியம் அப்படின்னு அர்த்தம்.
அப்பேற்பட்ட க்ஷிப்ரகாமியா இருக்கக்கூடிய வாயுவை தேவதையாக கொண்டது இந்த கர்மா. அதனால பிரசஸ்தமிதம், இந்த கர்மா ரொம்ப உயர்ந்தது. இது விதேய தேவதாகத பிராசஸ்திய பிரதிபாதனத்வாரா, விதேயமாக இருக்கக்கூடியதான தேவதா, தத்விசிஷ்டமான விதேய விதேய தேவதாகத. இந்த விதேய பதத்துக்கு நம்ம ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம். ஒண்ணு விதேயமான தேவதா தத் பிராசஸ்தியம், அல்லது விதேயமான கர்மா, அந்த கர்மாவுல இருக்கக்கூடியதான தேவதா தத்கத பிராசஸ்திய பிரதிபாதனத்வாரா. இப்படி வச்சுக்கிறது ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் கிடைக்கும். விதேய கர்மா, அந்த கர்மாவில் இருக்கக்கூடியதான தேவதா, அந்த தேவதாவில இருக்கக்கூடிய தேவதாகத அப்படின்னா தேவதாவில இருக்கக்கூடிய பிராசஸ்தியம் க்ஷிப்ரகாமித்துவம், இந்த மாதிரியான பிராசஸ்திய பிரதிபாதனத்வாரா, அந்த பிராசஸ்தியத்தை தெரிவிப்பதின் வழியாக வித்யேக வாக்கியத்துவம், அர்த்தவாதத்துக்கும் விதிக்கும் ஏக வாக்கியத்துவம் கிடைக்கிறது. அடுத்தது அக்னிர்வா அகாமயதா இத்யஸ்ய அக்னி தெய்வத்யஹ யாகஹ பூர்வகாலே அக்னினா கிருதத்வாத் பிரசஸ்தஹ. அக்னிர்வா அகாமயதான் நடுவில் ஒரு உதாரணம் வந்தது. அந்த அக்னினா அந்த கர்மாவில தேவதை, அந்த அக்னியே இந்த கர்மாவை பண்ணினாராம். அதனால என்ன தெரிகிறது, அக்னி தெய்வத்தியமாக இருக்கக்கூடிய அந்த கர்மா இருக்கே யாகா, பூர்வ காலே முன்னாடி ஒரு காலத்துல அக்னினா கிருதத்வாத்து, அக்னியினாலே செய்யப்பட்டதுனால பிரசஸ்தா மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆதிக்யாத்து இதானீமபி அந்யைஹி யஜமானைஹி அவசியம் கர்த்தவ்யா. இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இப்பேற்பட்ட உயர்ந்த கர்மாவாக இருக்கிறதுனால இப்பையும் எல்லாராலையும் பண்ண வேண்டியதா இருக்கு, அவசிய கர்த்தவியமா இருக்கு. இது என்று விதேய கர்மகத பிராசஸ்தியத்வாரா, இப்படி இந்த விதேயமான கர்மா இருக்கே அதனுடைய பிராசஸ்தியம் சொல்லுவதின் வழியாக அர்த்தவாத வாக்கியத்துக்கு வித்யேக வாக்கியதா இருக்கு, விதியோடு சேர்ந்து ஏக வாக்கியதாவானது கிடைக்கிறது. ஏவம் அந்யத்ராபி ஊஹ்யம், இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அர்த்தவாதம் வருதோ அங்க எப்படி அந்த அர்த்தவாதமானது கர்மாவை பிரசஸ்தம் பண்றது, கர்மாவினுடைய பிராசஸ்தியத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு நாம இப்படி சம்பந்தத்தை கல்பிச்சுக்க வேண்டியது. இதுவரையில அர்த்தவாத வாக்கியமானது விதேய பிராசஸ்தியத்தை சொல்லிக்கொண்டு வித்யேக வாக்கியதாவை அடைகிறது. நிஷேத்தியமான ஒன்றை நிந்தனை செய்து நிஷேத ஏக வாக்கியதாவா ஆகிறது, ஏக வாக்கியதாவை அடைகிறது அப்படின்னு காமிச்சா. இப்போ அர்த்தவாதாவே சில இடத்துல சம்சய நிவர்த்தகமாகவும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். கொச்சித்து காரியாந்தரமபி அஸ்தி கஸ்ய அர்த்தவாதஸ்ய, கொச்சித்து சில இடங்கள்ல அர்த்தவாதத்துக்கு வேறு சில காரியங்களும் இருக்கு. யதா அக்தாக சர்க்கராக உபததாதி இதி விதோ அக்தா இதி பதேன திரவத்ரவிய சாமான்யம் பிரதீயதே. இந்த சயனத்துல இஷ்டகா அப்படின்னு சொல்லுவோம், செங்கல், அதை அடுக்கி வைப்பா, அத சொன்னபடி அதுல விதிச்சபடி. அதுல நடுவுல என்ன பண்ணுவான்னு சொன்னா சின்ன சின்னதான கல் வைப்பா. அந்த சின்ன கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுக்கு சர்க்கரான்னு பெயர். அது எப்படி பண்ணணும், வெறும்னே அப்படியே எடுத்து வைக்க கூடாது, அதை அஞ்சனம் பண்ணி நினைச்சு எடுத்து வைக்கணும். நமக்கு அடுத்த கேள்வி என்ன வரும், இப்படி இந்த இடத்துல அக்தாஹா சர்க்கராஹா உபததாதிங்கிற வாக்கியத்துல அக்தாஹா அஞ்சனேன சம்ஸ்கிருதாக அப்படின்னு அர்த்தம். அஞ்சனத்தினால சம்ஸ்காரம் செய்யப்பட்ட, அஞ்சனம்னா அந்த லேபம் பண்றது. இப்படி அஞ்சனத்தினால சம்ஸ்காரம் செய்யப்பட்ட சர்க்கராக சின்ன சின்ன அந்த கருங்கல் இருக்கே, அது உபததாத்தின வைத்தல்னு அர்த்தம். உபதானம் விதிக்கப்பட்டிருக்கே, எதனால நாம அங்க லேபனம் பண்ணணும், அஞ்சனம் எதனால பண்ணணும், அது அந்த வாக்கியத்து இல்லை.
வெறுமனே அக்தாஹா அஞ்சனம் செய்யப்பட்ட அப்படின்னு இருக்கு. எதனாலங்கிறது அங்க வாக்கியத்துல இல்லை. அப்போ நமக்கு சம்சயம் வருது, எதனால இந்த அஞ்சனம் பண்ணணும்? ஏதோ ஒரு திரவத்ரவியம்னு தெரியறது, ஆனா அது என்ன திரவியம் அது தெரியல. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். யதா அக்தாஹா சர்க்கராஹா உபததாதி இதி விதோ அக்தாஹா இது பதேன திரவத்ரவிய சாமானியம் பிரதீயத்தை. ஏதோ ஒரு திரவத்ரவியம் தெரியறது, அதை வச்சு நம்ம லேபனம் பண்ணணும் தெரியறது, அஞ்சனம் பண்ணணும் தெரியறது. அது என்ன? தத் திரவியம் கிம், அந்த திரவியம் என்னது? திரவத்ரவியம் இது சந்தேகே என்ற சந்தேகம் வரும் பொழுது அங்கேயே இருக்கக்கூடிய அர்த்தவாத வாக்கியத்தினால அந்த சம்சயம் நிவர்த்தி ஆறது. எப்படி? அங்க இருக்கக்கூடியதான அர்த்தவாதம் என்னது அப்படின்னு கேட்டா, தேஜோவை கிருதம். அந்த இடத்துல அர்த்தவாத வாக்கியமானது கிருதம் இருக்கே நெய், அதை பத்தின பிரசம்சை பண்றது. நமக்கு இங்க நேரடியா வாக்கியம் இல்ல, ஆஜ்யத்தினால அஞ்சனம் பண்ணணும் அப்படிங்கிற வாக்கியம் இல்ல. ஆனாலும் நம்ம இப்ப இங்க முடிவு பண்ணிக்கலாம், இந்த அஞ்சனம் பண்ணக்கூடிய திரவத்ரவியம் எதுன்னு கேட்டா ஆஜ்யம் நெய் அப்படின்னு தெரிஞ்சிருது. எப்படி? அந்த இடத்துல அர்த்தவாதமானது ஆஜ்யத்தை, இந்த கிருதத்தை பிரசம்சை பண்றது. வெறுமனே அசம்பத்தமா இருக்கக்கூடிய ஒண்ணு, அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை யாரும் பிரசம்சை பண்ண மாட்டான். அப்போ இங்க பிரசம்சை பண்றதுனால நமக்கு என்ன தெரிய வருது? இந்த ஆஜ்யத்துக்கும் பிரகிருத விஷயத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வர்றது. அது என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த அஞ்சனம் பண்ணணுமே, அந்த அஞ்சனம் எந்த திரவத்ரவியத்தினாலன்னு நமக்கு கேள்வியும் வந்திருக்கு. அப்போ யோக்கியமான பதார்த்தம் இந்த ஆஜ்யம், இங்கேயே அர்த்தவாதத்தினால சொல்லப்படுவதினால பிரசம்சிக்கப்படுவதினால அந்த திரவத்ரவியம் ஆஜ்யம்தான் முடிவு பண்றோம் இல்லையா? இது எதை வச்சு முடிவு பண்ணினோம் அப்படின்னு கேட்டா, இந்த அர்த்தவாத வாக்கியத்தை வச்சுன்னு தான் முடிவு பண்ணினோம். அப்ப இந்த அர்த்தவாத வாக்கியம் இந்த இடத்துல வெறுமனே பிரசம்சைய மட்டும் பண்றதுங்கிறது இல்லை. நமக்கு முன்னால் அக்தா சர்க்கரா உபததாதிங்கிற வாக்கியம் கேட்டது பிறகு எந்த சம்சயம் வந்ததோ அந்த சம்சயத்தையும் இது போக்குகிறது. இதத்தான் வாக்கிய சேஷா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்தா சர்க்கரா உபததாதிங்கிற வாக்கியத்தினால எழுந்ததான ஆகாங்கைய கேள்வியே இந்த பாகம் அர்த்தவாத வாக்கியமானது பூர்த்தி பண்ணி கொடுக்கிறது. அப்ப இதுதான் வாக்கிய சேஷா. அதனால் எழுந்த கேள்வி இது பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுன்னா அதனுடைய சேஷா தான் இது வாக்கிய சேஷா அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்க சொல்லி கொடுக்கிறார். தச்ச திரவியம் கிமிதி சந்தேகே தேஜோவை கிருதம் இது அர்த்தவாதாத் கிருதம் இது நிச்சயதே இதி தேஜோவை கிருதம் இத்யர்த்தவாதஸ்ய சந்திக்தார்த்த நிர்ணாயகத்வேன பிராமான்யம், அதாவது விதேய பிராசஸ்திய போதகத்வேன பிராமான்யம் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அர்த்தவாத வாக்கியங்களுக்கு அந்த வழியா மட்டும் அர்த்தவாதத்துக்கு பிராமான்யம் இல்லை, இப்படியும் இருக்கு. இப்படியும் என்ன அர்த்தம்? சந்திக்த அர்த்த நிர்ணயத்வாராபி அர்த்தவாதஸ்ய பிராமான்யம் அஸ்தி அப்படின்னு இதுவரையில் அர்த்தவாத வாக்கிய விசாரா. இதன் பிறகு மந்திர விசாரா. மந்திராணாமபி அத்யயன விதினா கிருத்ஸ்ன ஸ்வாத்யாயஸ்ய பலவத் அர்த்தஞானார்த்தத்வமேவ. முன்னாடி சொன்னபடி அத்யயன விதியானது சமக்ர வேதத்துக்கு, சமக்ர வேதாத்தியனம் எதற்காக அப்படின்னு கேட்கும் பொழுது பிரயோஜனவத் அர்த்தஞானோத்தேசேன அத்தியனம் விதியதேன்னு சொல்லி கொடுத்தது. அந்த வேதத்துல மந்திரகாவும் ஒரு பாகா. அதனால மந்திராணாம் அப்படி அத்தியன விதினா கிருத்ஸ்ன ஸ்வாத்தியாயஸ்ய, கிருத்ஸ்ன அப்படின்னா சமக்ரன்னு அர்த்தம். கிருத்ஸ்னம் சமக்ரம். கிருத்ஸ்ன ஸ்வாத்தியாயஸ்ய பலவத் அர்த்தஞானார்த்தத்வமேவ. இது எதுக்காக இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, மந்திர உச்சாரணம் பண்றது திருஷ்ட பலத்தை கொடுக்கக்கூடியதா அல்லது அதிருஷ்ட பலத்தை கொடுக்கக்கூடியதான்னு கேள்வி கேட்டு திருஷ்ட பலத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா. அதை சொல்றதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கார். அதனாலதான் மேற்கொண்டு
நது அதிருஷ்டார்த்தம் மந்திரம் மந்திரோச்சாரணம் அதிருஷ்டார்த்தம் இல்லே திருஷ்டார்த்தம் தான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். ஏன் அதிருஷ்டார்த்தம் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, ஆமாம் கூடாது. எப்பொழுது திருஷ்டே சம்பவதி அதிருஷ்ட கல்பனா அயோகா, திருஷ்டமான ஒரு பிரயோஜனம் கிடைக்குமே ஆனால் அதுதான் பிரயோஜனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிருஷ்ட பிரயோஜனத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியமகா இருப்பதினால். சரி, அப்படின்னா திருஷ்ட பிரயோஜனம் என்ன மந்திரங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதற்கு பதில் சொல்லி கொடுக்கிறார். பிரயோக காலே கர்ம ஜானம் வினா கர்ம அனுஷ்டான அயோகாத் கர்மௌபயிக அர்த்த ஜானம் மந்திரைஹி கிரியதே. பிரயோக காலே அனுஷ்டான காலத்தில் கர்ம ஞானம் வினா கர்மாவோ அல்லது கர்மாவிற்கு சம்பந்தப்பட்ட திரவியம் தேவதா இவைகளுடைய ஞானம் இல்லாமல் கர்மானுஷ்டான அயோகாத்து கர்மானுஷ்டானம் செய்ய முடியாது என்பதினால் கர்மௌபயிக கர்மாவுக்கு உபயோகமாக இருக்கின்ற கர்மௌபயிக அர்த்த ஞானமானது மந்திரைஹி கிரியதே மந்திரங்களால் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுஷ்டான காலத்திலே அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான திரவியமோ தேவதையோ இவைகளெல்லாம் காண்பித்து கொடுக்கிறது மந்திரா. உதாரணத்துக்கு அந்தந்த கர்மாவில இருக்கக்கூடியதான மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த மந்திரமானது எதை பிரகாசிக்கிறது? அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட தேவதைய சொல்றது. அப்ப நமக்கு அந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த கர்மாவில இது தேவதை அப்படின்னு தெரிகிறது. அப்ப இந்த மந்திரம் நமக்கு என்ன பண்ணி கொடுத்தது? கர்மாவிற்கு சம்பந்தப்பட்ட தேவதையோ திரவியமோ எதையோ ஒண்ணு காமிச்சு கொடுத்தது அப்படின்னு தெரிகிறது. இப்போ இதற்கு மேல ஒரு கேள்வி. நச்ச உபதேஷ்டு வச்சனாதினாபி அர்த்தஸ்மரண சம்பவாத் அனுஷ்டான உபபத்தி இது வாச்சியம். இப்படி கேட்க கூடாது. எப்படி கேட்க கூடாது? நீங்க இதுக்கு முன்னாடி மந்திரத்துக்கு ஒரு பிரயோஜனம் சொன்னேலே, அதாவது பிரயோக காலத்துல அனுஷ்டான காலத்துல அந்த கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாவை இது ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது மந்திரஹா அப்படின்னு. அதையே மந்திரத்தினால ஸ்மரணம் பண்ணிக்கணுமா என்ன? அதை விடுத்து நாம இப்பயும் பண்ணலாம். அதாவது யாரோ ஒரு பண்டிதரை நியமிச்சு இந்தந்த கர்மாவில இதுதான் தேவதை நீங்க சொல்லிட்டே வாங்க, நான் இந்த அனுஷ்டானம் பண்றேன் இப்படியும் பண்ணலாமா இல்லையா? இப்படி உபாயாந்திரம் இருக்கா இல்லையா? அதுதான் சொல்றான். நச்ச உபதேஷ்டு வச்சனாதினா உபதேஷ்டா அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல எடுத்து உரைப்பவர். இந்த கர்மாவில இது தேவதை இது திரவியம் அப்படின்னு அங்க சொல்றவர். அந்த இடத்துல நம்ம மறந்தாலும் சொல்லி கொடுப்பார். இந்த மாதிரியான வழிகளால அப்படின்னு அர்த்தம் மேற்கொண்டு எழுதி கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேப்பர்ல இந்த கர்மாவில இது திரவியம் இது தேவதா இப்படி எழுதி வச்சுக்கலாம். பல வழிகள் இருக்கு. அதனாலதான் ஆதிபதத்தை இங்க சேர்த்திருக்கார். உபதேஷ்டு வச்சனாதினா அப்படி அர்த்தஸ்மரண சம்பவாது அர்த்தஸ்மரணம் ஏற்படும் என்பதனால் அனுஷ்டான உபபத்தி அனுஷ்டானம் செய்ய முடியுமே. நீங்க முன்னாடி சொன்னாலே அனுஷ்டானம் பண்ண முடியாது அர்த்த ஞானம் இல்லைன்னா, அதுவும் மந்திரத்தினால வரக்கூடிய அர்த்த ஞானம் இல்லைன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு சொன்னேலே, இப்படியும் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா இப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? உபாயாந்திரம் இருக்கும் பொழுது ஏன் அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் சொல்ற. மந்திரைஹி ஏவ அர்த்தம் ஸ்மிருத்வா அனுஷ்டானே சதி பலம் பவதி ந அன்யதா இது நியம அங்கீகாராத் நியம விதி அங்கீகாராத். நியம விதின்னா என்னது? பல உபாயங்கள் இருக்கும் பொழுது இந்த உபாயத்தை தான் எடுத்துக்கணும்னு ஒரு நியமகா பண்ணியாச்சுன்னா அந்த உபாயத்தை தான் எடுத்து பண்ணிட்டாகணும். அந்த உபாயத்தை தவிர்த்து வேற உபாயத்தை எடுத்துட்டால் அந்த கர்மாவில வரக்கூடியதான அதிருஷ்டம் வராத போயிடும். இதை நாம எங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, விரீஹின்னு அவஹந்திங்கிற இடத்துல அவஹரணத்தினாலதான் துஷ விமோகம் சம்பாதிக்கணும், வேற உபாயங்களால பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இந்த விதி திரைவித்தியத்தை சொல்லும் பொழுது பார்த்தோம். அத போல இங்கேயும் பிரயோக காலத்துல பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை மந்திரம் சொல்லி அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தின் வழியாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
வேற உபாயங்களால தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நியமம் செய்திருப்பதினால் மந்திரத்தினால்தான் நினைவு கூற வேண்டும். மந்திரைஹி ஏவ அர்த்தம் ஸ்மிருத்வா அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அனுஷ்டானே சதி அனுஷ்டானம் செய்கையில் பலம் பவதி பலமானது கிடைக்கிறது. ந அந்யதா வேறொரு உபாயத்தை வைத்து செய்யும் பொழுது ஸ்மரிக்கும் பொழுது கிட்டுவதில்லை என்று இது நியம அங்கீகாராத் நியம விதி ஒத்துக்கொள்வதினால் நியமேன அதிருஷ்டஸ்ய அங்கீகாராத் இதுக்கப்புறம் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் நாம அந்த நியமத்தை அனுஷ்டானம் பண்றோம் இல்லையா, மந்திரத்தினாலதான் ஸ்மரிக்கிறோம் இல்லையா, அந்த மந்திரத்தினால்தான் ஸ்மரிக்கிறோங்கிறதுக்கு அதுல இருந்து ஒரு அதிருஷ்டம் வேணா ஒத்துக்கலாம். நியமாதிருஷ்டம்னு பேரு. அதாவது நியம விதியை நாம பின்பற்றுவதனால ஏற்படுகின்ற ஒரு அதிருஷ்டம், அது நியமாதிருஷ்டம். அதை வேணா ஒத்துக்கலாம். ததபாவே அதாவது இப்படி நாம அந்த நியமாதிருஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லது அந்த நியமத்தை நாம் பின்பற்றவில்லை என்றால் நியமாதிருஷ்டம் ஏற்படாது. அப்படி ஏற்படாத பொழுது ததபாவே தஜ்ஜன்ய அதிருஷ்டலோபே அந்த நியமத்தினால் ஏற்படுகின்றதான அதிருஷ்டம் உண்டாகவில்லை என்றால் தன் மூலம் பலம் இந்த நியமாதிருஷ்டத்தினால உண்டாகக்கூடிய பலம் எது இருக்கோ அது ந சித்தியதி. இந்த நியமத்தினால எந்த பலம் உண்டாக போறது, கர்மாவிலிருந்து வரக்கூடியதான பலாபூர்வம்னு நம்ம சொல்றோமே அதுதான் உண்டாக போறது, அது கெட்டு போயிடும். தன் மூலம் பலம் நியமாதிருஷ்டம் காரணம் எதற்கு, பலாபூர்வத்துக்கு. அப்போ இந்த நியமாதிருஷ்டம் கெட்டு போயிடுதுன்னு சொன்னா வரலேன்னு சொன்னா அதனால வரக்கூடிய தன் மூலம் அப்படின்னா ஏதத் காரண ஜன்யம் பலாபூர்வம் ந சித்தியதி ஏற்படுவதில்லை. இது கல்பனாத் என்று நாம் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி இருப்பதினால அவசியம் மந்திரங்களால் மட்டுமே பிரயோக காலத்தில் பிரயோகத்திற்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாதிகளை நினைவு கூற வேண்டும். நன்வேவம் மந்திராணாம் ஸ்வப்பிரகாஷ்யே அர்த்தே விநியோகா இது பலிதம். நம்ம இந்த மந்திரங்களால சொல்லக்கூடிய அந்த தேவதையோ திரவியமோ அதை அந்த அர்த்தத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்ப சொன்னோமே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா அந்தந்த மந்திரமே அந்தந்த பதார்த்தங்களை பிரகாசிக்கிறதுன்னு தெரிகிறது. நன்வேவம் மந்திராணாம் மந்திரங்களுக்கு ஸ்வப்பிரகாஷ்யே அர்த்தே அப்படின்னு அர்த்தம். ஸ்வபதத்தினால மந்திரா அந்த மந்திரங்களால் சொல்லப்படுவது எதுவோ அதுதான் ஸ்வப்பிரகாஷ்ய. உதாரணத்துக்கு கதாச்சன ஸ்தரீரசி அப்படின்னு மந்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மந்திரஹா பிரகாஷக தெரிவிப்பது. பிரகாஷகான அர்த்தம் மரணத்தை பண்ணி கொடுப்பது, தெரிவிப்பது. இதனால எது தெரிய போறது, கதாச்சன ஸ்தரீர சினேந்திர சஷ்டசின்னு இருக்கிறதுனால இந்திரன் தெரியப்படுகிறது இல்லையா. அந்த இந்திரனுக்கு என்ன பேரு, பிரகாஷ்ய. பிரகாஷக மந்திரஹா. இந்த மந்திரத்தினால எது தெரியப்படுகிறதோ அந்த தெரியப்படுவது பிரகாஷ்ய. அதத்தான் இங்க என்ன பண்ணிருக்கார், ஸ்வப்பிரகாஷ்ய அர்த்தே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்வப்பிரகாசமாக மந்திரத்தினால பிரகாசிக்கப்படுவதாக இருக்கக்கூடிய அந்த பொருள் இந்திரஹான்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஸ்வப்பிரகாஷ்யே அர்த்தே மந்திரானாம் விநியோகா. எந்த மந்திரம் எந்த அர்த்தத்தை பிரகாசிக்கிறதோ அதுல அங்கமாக இந்த மந்திரம் விநியோகிக்கப்படுகிறது. இந்திர பிரகாசகமான மந்திரமானது இந்திர ஸ்மரணத்துக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு தானே சொல்லியாகணும். அப்படி இது சொல்றதுனால அந்தந்த மந்திரத்தினாலேயே இந்த மந்திரம் எதற்கு அங்கம்னு தெரிஞ்சிடுறது. இப்படி இருக்கும் பொழுது மந்திரத்தை விநியோகம் பண்றதுக்குன்னு சில வாக்கியங்கள் இருக்கே, பிராமண வாக்கியங்கள், விதி வாக்கியங்கள், விநியோஜக வாக்கியங்கள், அது வியர்த்தம் அப்படின்னு கேள்வி. நன்வேவம் மந்திரானாம் ஸ்வப்பிரகாஷ்யே அர்த்தே விநியோகா இது பலிதம். விநியோகோ நாம, விநியோகான என்னது, சேஷத்வேன அன்வயா, அதாவது
அந்த இந்திர பிரகாசனத்துக்கு இந்த மந்திரஹா அங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் சேஷத்துவம். அங்கத்துவம் தான் சேஷத்துவம். இப்படி மந்திரங்களாலே நமக்கு தெரியும் பொழுது சேஷத்துவம் நாம அங்கத்துவம். ததச்ச இப்படி மந்திரங்களாலேயே இந்த மந்திரம் இன்ன மந்திரம் இந்த தேவதா பிரகாசனத்துக்கு அங்கம்னு தெரியும் அதுவே ஸ்வயமா தெரிவிக்கும் பொழுது இமாம கிருப்ணன் ரசனாம் இதி மந்திரஸ்ய ரசனாகிரஹண சாமர்த்தியம் அஸ்தி இதி ரசனாகிரஹண பிரகாசன சாமர்த்திய ரூபாத் லிங்காத் ரசனாகிரஹணாங்கத்வ உபபத்தேஹ இமாம கிருப்ணன் ரசனாமிருதஸ்ய இத்யஸ்வாபிதானீம் ஆதத்தே இதி வச்சனம் கிமர்த்தம் இதி சேத். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, அந்தந்த மந்திரங்கள் எந்தெந்த அர்த்தத்தை பிரகாசனம் பண்றதோ அதை வச்சுட்டே இந்த மந்திரம் அதற்கு அங்கம் அப்படின்னு தெரியறது. அப்படி தெரியும் பொழுது இமாம கிருப்ணன் ரசனாமிருதஸ்ய அப்படிங்கிற மந்திரம் ஒண்ணு எடுத்துக்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல அகிருபணன் ரசனாமிருதஸ்ய அப்படின்னு அந்த அர்த்தத்தை பார்த்தாலே தெரியுது இது ரசனா கிரகணத்தை பிரகாசனம் பண்றது இந்த மந்திரஹான்னு தெரியறது. அப்போ இந்த மந்திரம் எதற்கு அங்கம்? ரசனா கிரகணாங்கம்னு தெரியுது. ரசனான்னா இந்த மாட்டினுடைய இந்த இடத்த கட்டியிருப்பா இல்லையா ஒரு கயிறு, மூக்கணாங்கயிறு அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ரசனா. அல்லது கழுத்துல கட்டியிருக்க கூடியது, ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் ரசனான்னு பேரு. இந்த ரசனா கிரகணம் இருக்கே, இந்த ரசனா கிரகணத்தை இந்த மந்திரம் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா அதனாலேயே தெரிஞ்சிடுறது இந்த மந்திரம் ரசனா கிரகணாங்கம் அப்படின்னு தெரிஞ்சிடுறது. அப்போ மெனக்கட்டு இத சொல்றதுக்காக ஒரு விநியோஜக வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம்? இமாம கிருப்ணன் ரசனாமிருதஸ்யேத்ய. அதை பிரிச்சு இப்படி படிக்கணும். இமாம கிருப்ணன் ரசனாமிருதஸ்ய அப்படிங்கிறது மந்திர பாகம். இதி அஸ்வாபிதானீமாதத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் என்று அஸ்வரசனா கிரகணத்தில் இந்த மந்திரத்தை விநியோகிக்கிறது இந்த வாக்கியம். இந்த வாக்கியம் எதற்கு? வியர்த்தம் தானே. இந்த வாக்கியம் இல்லைன்னாலும் கூட மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வச்சுட்டு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடுறது இந்த மந்திரம் ரசனா கிரகணாங்கம் அப்படின்னு தெரிஞ்சிடுறது. அதுதான் கேள்வியா கேட்கிறா. ததச்ச இமாம கிருப்ணன் ரசனாம் இதி மந்திரஸ்ய ரசனாகிரஹண சாமர்த்தியம் அஸ்தி. ரசனாகிரகணத்தை பிரகாசனம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு என்று இருக்கையில் ரசனாகிரகண பிரகாசன சாமர்த்திய ரூபாத்து லிங்காதேவ ரசனா பிரகாசனம் என்கின்றதான லிங்கத்தினாலே, லிங்கம்னா என்னது? சப்தகத சாமர்த்தியம்னு நம்ம படிச்சிருக்கோம் மந்திரத்துல. அர்த்தகத சாமர்த்தியம் இருக்கு, இங்க நமக்கு சப்தகத சாமர்த்தியம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. லிங்காதேவ ரசனாகிரகணாங்கத்துவ உபபத்தேகே ரசனாகிரகணாங்கத்துவம் மந்திரத்திற்கு சித்திக்கிறது என்று இருக்கையில் இமாம கிருஷ்ணன் ரசனாமிருதஸ்ய இத்யஸ்வாபிதானீமாதத்தே இதி வச்சனம் என்ற விநியோஜக விதியானது கிமர்த்தம் எதற்காக இது சேத் அப்படி என்றால் பதில், அதாவது வியர்த்தம் அப்படின்னு கேள்வி. இது சேத் ந வியர்த்தம் இல்லை, அதற்கு வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம்? பரிசங்கியார்த்தத்வாத். இந்த இத்யஸ்வாபிதானீமாதத்தே அப்படிங்கிற அந்த விநியோஜக வாக்கியத்துக்கு வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு. இந்த வாக்கியம் எதற்காக வந்ததுன்னு கேட்டா பரிசங்கியார்த்தத்வாத், பரிசங்கியாவை பிரயோஜனமாக கொண்டிருக்கு. அப்படின்னா என்னது? அதை விளக்கிறார். சயன பிரகரணே அஸ்வரசனா கிரகணம் கர்தப ரசனா கிரகணம் சேதி துவயம் அஸ்தி. சயனத்துல இந்த மண்ணு கொண்டு வர்றதுக்காக அஸ்வரசனா கழுத்துல இருக்கக்கூடிய கயிற்றையும் கர்தபான கழுதை அதனுடைய கழுத்துல இருக்கக்கூடியதான கயிற்றையும் கிரகணம்னா பிடித்தல் இது விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ரெண்டு கிரகணம் இருக்கு. தத்ர லிங்காத்து அஸ்வரசனாயாம் மந்திர பிராப்தோ. இந்த மந்திரம் இருக்கே இமாம கிருப்ணன் அப்படிங்கிற மந்திரம், இது விசேஷமாக அஸ்வரசனா கிரகணத்தையோ அல்லது கர்தப ரசனா கிரகணத்தையோ சொல்லல. பொதுவாக ரசனா கிரகணத்தை பிரகாசனம் பண்றது. இப்போ அதை வச்சுட்டு நாம பார்த்தோம்னா அஸ்வரசனா கிரகணத்துல இந்த மந்திரம் சேரும். அர்த்தத்தை வச்சுட்டு பார்க்கும் பொழுது எப்படி அஸ்வரசனா கிரகணத்தை இந்த மந்திரம் சேருகிறதோ அதை போலவே கர்தப ரசனாவளி இந்த மந்திரமானது அங்கமாக சேர்றதுக்கு
அர்த்தத்தை வச்சுட்டு பார்த்தா யோக்கியமா தான் இருக்கு. தத்ர லிங்காது அஸ்வரசனாயாம் மந்திர பிராப்தௌ உச்சியமானாயாம் லிங்க அவிசேஷாத்து அப்படின்னா இது பொதுவாக ரசனா கிரகணத்தை தான் பிரகாசிக்கிறது. விசேஷமாக அஸ்வரசனா கிரகணம்னோ கர்தப ரசனா கிரகணம்னோ சொல்லலேங்கிறதுனால பொதுவா பிரகாசிக்கிறதுனால லிங்க அவிசேஷாத்து அர்த்த சாமர்த்தியம் பொதுவா இருக்குங்கிறதுனால கர்தபரசனாயாமபி மந்திரஹ பிராப்தஹ. அத்தஹ அஸ்வரசனாயாமேவ மந்திரஹ காரியஹ ந கர்தபரசனாயாம். இந்த மந்திரமானது அஸ்வரசனா கிரகணம் பண்ணும் பொழுதுதான் சொல்ல வேண்டியது. கர்தபரசனா பண்ணும் பொழுது கிரகணம் பண்ணும் பொழுது அல்ல. அது தூஷ்ணீம் வெறுமனே அந்த கிரகணம் கர்தபரசனா கிரகணம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த விதி வாக்கியமானது விநியோஜக வாக்கியமானது வந்தது. அப்போ என்ன தெரிகிறது? லிங்கத்தினால லிங்க பிரமாணத்தினால மந்திரமானது அஸ்வரசனா கிரகணத்துக்கும் கர்தபரசனா கிரகணத்துக்கும் இரண்டிற்கும் அங்கம்னு தெரியும் பொழுது இப்படி இரண்டு இடத்துலயும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது, அஸ்வரசனா கிரகணத்துல தான் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லதுக்காக தான் வந்தது இந்த மந்திரம். இந்த அஸ்வரசனா கிரகணத்தை பிரகாசிக்கிறது அதற்கு அங்கம், அதுக்காக வரல இந்த வாக்கியம். எதற்காக வந்தது? இப்படி ரெண்டு இடத்துலயும் லிங்க பிரமாணத்தினால இந்த மந்திரமானது அங்கமாக சேரப்போகிறது, அப்படி பண்ணக்கூடாது, ஒன்றில் தான் மற்றொன்றில் கிடையாது அப்படிங்கறத சொல்லக்காக வந்தது. அதுதான் சொல்றார். அத்தஹ அஸ்வரசனாயாமேவ மந்திரஹ காரியஹ ந கர்தபரசனாயாம் இதி மந்திர நிவிருத்தி ரூப பரிசங்கியார்த்தஹ அயம் விதி. இந்த விதி அதற்காகத்தான் வந்தது. பரிசங்கியான்னு சொல்வாத. பரிசங்கியானது இதர நிவிருத்தி பலகா விதிஹி. அஸ்வரசனா கிரகணத்துக்கு இந்த மந்திரம் அங்கம், அதை சொல்றதுக்காக இந்த விநியோஜக வாக்கியம் வரல. ஏன்னா இந்த விநியோஜக வாக்கியம் இல்லைன்னாலும் லிங்க பிரமாணத்தினால அது கிடைச்சிடும். அப்ப இந்த வாக்கியம் எதற்காக வந்தது? இதர நிவிருத்திய சொல்றதுக்காக வந்தது. இந்த வாக்கியத்தினுடைய பிரயோஜனமே அதுதான். கர்தபரசனா கிரகணாத்து மந்திர நிவிருத்தி ஏவ பலம் அஸ்ய வாக்கியஸ்ய. இப்போ இந்த பரிசங்கியாவுல 3 தோஷங்கள் இருக்கு. பரிசங்கியா இந்த விதி நம்ம 3 விதமா பார்த்தோம் இல்லையா? அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதின்னு 3 விதமா நம்ம பார்த்தோம். இதுல 3த்துல எந்த விதி பரவாயில்லை, அதாவது லாகவம் கௌரவம் வச்சுன்னு பார்த்தோம்னா அத்தியந்தம் குருபூதம் பரிசங்கியா விதி தான். குருபூதா விதி பரிசங்கியா விதி. ஏன்னா அதுல 3 தோஷங்கள் இருக்கு. அடுத்தாப்புல பார்த்தோம்னா அபூர்வ விதி, ஏன்னா அஜ்ஞாத்தமான விஷயத்த சொல்றது. நியம விதி அப்படி இல்லை, ரொம்ப லாகவம், ஏற்கனவே தெரிஞ்ச உபாயங்கள்ல இந்த உபாயம்தான் எடுத்துக்கணும்னு காமிச்சு கொடுக்கறது, ரொம்ப லகுபூதம் நியம விதி. அதனாலதான் சாஸ்திரத்துல பல இடங்கள்ல விசாரம் பண்ணும் பொழுது ஒரே இடத்துல அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதி இப்படி 3 வருதுன்னா முதல்ல அபூர்வ விதியை எடுத்துடுவா. இந்த இடத்துல அபூர்வ விதி சொல்ல வேண்டாம், குருபூதம், அது 3 தோஷங்களை கொண்டது, அதனால எடுத்த உடனே அதை நீக்கிடுவா. அதுக்கப்புறம் அபூர்வ விதி எடுத்துக்கலாமா நியம விதி எடுத்துக்கலாமா, இந்த இடத்துல ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு விசாரிச்சால் நியம விதி தான் எடுத்துப்பா. ஏன்னா அது அபூர்வ விதியை காட்டிலும் லகுபூதமானது அப்படின்னு சாஸ்திரத்துல பல இடங்கள்ல பிரமேய விசாரம் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருக்கா. சரி, இப்போ இந்த பரிசங்கியா விதி 3 தோஷங்களுடன் கூடியது அப்படிங்கிறத சொல்ல போறார். சாச்ச பரிசங்கியா திரிதோஷா, 3 தோஷங்களை கொண்டது. எப்படி? ஸ்வார்த்த தியாக, பரார்த்த ஸ்வீகார, பிராப்த பாதச்சேதி அப்படின்னு 3. அது அவரை விளக்குறார். முதல்ல ஸ்வார்த்த தியாகான்னு என்னது? தத்ர அஸ்வ அபிதானீமாதத்தே இதி வாக்கியஸ்ய அனேன மந்திரேன அஸ்வரசனாதானம் குறியாத் இது ஸ்வார்த்தா சச்ச பரித்யக்தா. இப்ப பாருங்க, இமாம கிருப்ணன் ரசனாமிருதஸ்ய அப்படிங்கிறது மந்திர பாகா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான் விதி பாகா. இத்யஸ்வாபிதானி மாதத்தே, இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் என்னது? இதி என்று இந்த மந்திரத்தை சொல்லி அஸ்வாபிதானி மாதத்தே, அஸ்வரசனா கிரகணத்துக்கு இந்த மந்திரம் அங்கம், மந்திரஹா அங்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இல்லையா? ஆனா இந்த அர்த்தத்துல நமக்கு தாத்பரியம் இல்லை. ஏன் தாத்பரியம் இல்லை தெரியுமோ? இந்த வாக்கியம் இல்லைன்னா கூட மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வச்சுண்டு லிங்க பிரமாணத்தை வச்சுண்டு
நம்மளால சுலபமா சொல்ல முடியும் இந்த மந்திரம் அஸ்வரசனா கிரகணத்துக்கும் அங்கம், கர்தப ரசனா கிரகத்துக்கு எப்படி அங்கமோ அத போல அஸ்வரசனா கிரகணத்துக்கும் அங்கம்னு சொல்லிட முடியும். அப்போ இந்த வாக்கியத்திலிருந்து நேரடியா நமக்கு என்ன அர்த்தம் தெரிகிறதோ அந்த அர்த்தத்துல நமக்கு தாத்பரியம் இல்லை. அதத்தான் ஸ்வார்த்த ஹானி. அந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு எந்த அர்த்தம் நேரடியா தெரிகிறதோ அதை விட்டுடுறோம் இல்லையா, அதுதான் ஸ்வார்த்த ஹானி. சச்ச ஸ்வார்த்தா தியக்தா ஸ்வார்த்த ஹானி. பரார்த்த கல்பனம், அதாவது என்ன அர்த்தம், இந்த வாக்கியத்திலிருந்து நேரடியாக தெரியாத ஒரு அர்த்தத்தை இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னு கல்பிக்கிறோம். பாருங்க, இந்த வாக்கியத்தினுடைய நேரடியான அர்த்தம் என்னது, இந்த மந்திரஹா அஸ்வரசனா கிரகணத்துக்கு அங்கம் அப்படின்னு தான் நேரடியான அர்த்தம். அதை விட்டுட்டோம். ஆனா இந்த வாக்கியத்துக்கு எதுல தாத்பரியம்னு சொன்னோம், கர்தபரசனா கிரகணாங்கத்துவம் இந்த மந்திரத்துக்கு கிடையாது, அதுக்காக தான் இந்த வாக்கியம் வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதனுடைய தாத்பரியம் நம்ம எதை சொல்றோம், அந்த வாக்கியத்தினால கிடைக்க பெறாத ஒரு அர்த்தம் எது இருக்கோ அந்யார்த்தா, அதுலதான் தாத்பரியம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் பரார்த்த கல்பனம். அதுதான் சொல்லி கொடுக்கிறார். கர்தபரசனாதா மந்திர நிவர்த்தி பரார்த்தா சச்ச ஸ்வீகிருதா. இந்த வாக்கியத்துக்கு அதுலதான் தாத்பரியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் பரார்த்த ஸ்வீகாரா. கர்தபரசனாயாமபி லிங்காத் பிராப்தஸ்ய மந்திரஸ்ய அனேன பாதஸ்ச. இந்த வாக்கியம் இன்னொரு காரியம் பண்ணி கொடுத்தது என்னதுன்னு கேட்டா, லிங்க பிரமாணத்தினால, அதாவது மந்திரத்தினுடைய அர்த்தகத சாமர்த்தியத்தினால மந்திரமானது கர்தபரசனா கிரகணத்துக்கும் அங்கம்னு ஆச்சு இல்லையா, அதை இந்த வாக்கியம் நிவர்த்தி பண்ணி கொடுத்தது, அதை பாதிச்செடுத்து. இப்போ லிங்க பிரமாணத்தினால கிடைக்க பெற்ற ஒரு மந்திரத்தை கர்தபரசனா அங்கமாக கிடைக்கப்பட்ட ஒரு மந்திரத்தை இது பாதம் பண்ணிடுத்து, அங்காங்கி பாவத்தை நாசம் பண்ணிடுத்து. அதுதான் சொல்றாரு, இது ஒரு தோஷா. கர்தபரசனாயாம் அபி லிங்காத் பிராப்தஸ்ய மந்திரஸ்ய அனேன பரிசங்கியா விதினா பாதஸ்ச இதி த்ரிதோஷா பரிசங்கியா. அப்போ இவ்வளவு 3 தோஷம் இருக்குன்னு நீங்க சொல்றேலே, ஏன் மெனக்கட்டு பரிசங்கியா விதின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, கத்யபாவாத் அங்கீகிருதா, வேற வழி இல்லை. இந்த வாக்கியத்துக்கு ஒரு சார்த்தக்கியம் பிரயோஜனவத்துவம் சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லி ஆகணும். இல்லைன்னா இந்த வாக்கியம் எதற்கு, நம்ம முன்னாடியே சொன்னபடி மந்திரகத சாமர்த்தியத்தினாலே தெரிஞ்சிடுறது. இப்ப இந்த வாக்கியம் எதற்கு அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியம் வியர்த்தம்னு ஆயிடும். வியர்த்தம் இல்லைன்னு வியர்த்தம்னு சொல்லக்கூடாது, இதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லதா இருந்தால் இந்த திரைதோஷத்தை ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு கத்யபாவாத்து அங்கீகிருதா. கத்தியந்தரே சதி, இதைதான் நான் முதல்ல சொன்னேன். ஒருவேளை இந்த விதிக்கு வேற வகையில நியம விதியாகவோ அபூர்வ விதியாகவோ இதுக்கு பிரயோஜனம் சொல்ல முடியும்னா அதுதான் எடுத்துக்கணும். கத்தியந்தரே சதி, வேற வழி இருக்கும் பொழுது சா நயுக்தா, அதாவது பரிசங்கியா நயுக்தா அப்படிங்கிறதாக பரிசங்கியா விதியை சொல்லியிருக்கார். மேற்கொண்டு வரத விஷயத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ச்ச நிரந்தரமஹம் பஜே.